ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் சாதம் தான். இது நார்மலாக நம்ம சமைக்கக்கூடிய அரிசியை வச்சு செய்யக்கூடிய சாம்பார் சாதம் கிடையாது. திணையில் பார்த்திங்க அப்படின்னா குதிரைவாளியில் நம்ம எப்படி அரிசியில் எப்படி புழுங்கல் அரிசி இருக்கோ அதே போல் குதிரைவாளிலையும் பார்த்திங்க அப்படின்னா புழுங்கல் அப்படின்னு இருக்குது. இது மத்தியானம் லஞ்சுக்காக பார்த்திங்க அப்படின்னா இந்த அரிசி வாங்குவாங்க, சாதம் வடித்து சாப்பிடுவாங்க. வடிக்கிறத விட இதை குக்கரில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு அது முழுசாக வரும். வடித்தா கூட ரொம்ப கொலன்னு போயிடும். அதனால் இதை வச்சு இன்றைக்கி நான் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் சாதம் செய்ய போகிறேன். இதுக்கு துவரம்பருப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் குதிரைவாளி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. பருப்போட அளவை நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குறைச்சிக்கலாங்க. ரொம்ப நல்லது, சத்தானது. நீங்கள் எந்த ஹோட்டலில் போயும் நீங்கள் இதை சாப்பிட முடியாதுங்க. வீட்டில் மட்டும்தான் நம்ம இதை செஞ்சு சாப்பிட முடியும். இந்த சாம்பார் சாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா பீன்ஸ், கேரட்டு, அவரைக்காய், வாழைக்காய், நம்மள்ட்ட என்ன காய் இருக்கோ அந்த காய்களை இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வாசனைக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. புளி இதில் நம்ம சேர்க்க மாட்டோம். அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளியை நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ நம்ம பார்த்திங்கன்னா திணை, அதாவது குதிரைவாளியை ஒரு அரை மணி நேரம் நான் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். சாம்பார் சாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன். நெய் வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். ஜீரகம் எப்போயுமே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு இதை முழுசாகவே நீங்கள் போட்டுருங்க குக்கர்ன்றதுனால. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள். அந்த காய்கறிகளை ஃபுல்லாக இதில் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா நல்லா 2-3 தடவை வதக்கி விட்டுறணும். உங்களுக்கு சாம்பாரில் எந்தெந்த காய்கறி சேர்க்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதே போல் இந்த சாம்பார் சாதத்துக்கும் நீங்கள் அந்த காய்கறிகளை சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா நீங்கள் வதக்குங்க. ரொம்ப ஆரோக்கியத்தை நம்ம உடம்புக்கு தரக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி திணை வகைகள். அந்த மாதிரி திணைகளை யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச சாதத்தை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் திணை வச்சு செஞ்சு பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் சாதம் செஞ்சு பார்ப்பீங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இந்த தக்காளியை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்காங்க. கொத்தமல்லி பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு அந்த காம்புகளையும் சேர்த்தே நான் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் நான் சேர்த்துக்கிட்டேன். இல்லை வேறு ஏதாவது சேர்க்குறோம், வேறு தூள் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி அப்படின்றதுனால நான் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொடியில் பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட அளவு பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு திணை எடுத்துக்கிட்டோம். பாதி அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிட்டோம். மொத்தம் 1.5 டம்ளர். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 மடங்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் சேர்க்குற காய்க்கு கண்டிப்பாக திணைகள் சமைக்கும்போது காய் சேர்த்திங்கன்னா அதுக்கும் நம்ம தண்ணி சேர்க்கணும். அதனால் நான் பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம திணைகளை இதில் குதிரைவாளி புழுங்கலை சேர்த்துட்டு லைட்டாக தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா தண்ணி கொதித்து வரும்போது நீங்கள் குக்கரை மூடிடுங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காது. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட்டில் திணை அடியில் பிடிச்சிடும் குக்கரில். அதனால் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் குதிரைவாளியை சேர்த்துருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மசாலா அடியில் போய் தங்கும். அதனால் நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதித்து வரும்போது நீங்கள் இதை ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இதுக்கு எந்த விதமான பொரியல், அவியல் எதுவுமே தேவையில்லை. இதுலேயே நிறையா காய்கறி இருக்குது. ரொம்ப சத்தானது, ஆரோக்கியமானது. இப்போ இருக்கிற காலத்தில் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட வேண்டிய ஒரு வகையான சாப்பாடு தான். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்காக இருக்கட்டும், எல்லாருமே சாப்பிடக்கூடியது இந்த திணை சாம்பார் சாதம் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குதிரைவாளி புழுங்கல் சாம்பார் சாதம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டானது, முக்கியமாக ஆரோக்கியமானது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் எந்த ஹோட்டலையும் கிடைக்காது, நம்ம வீட்டில் மட்டும்தான் கிடைக்கும். தேங்க்யூ.